அனைவருக்கும் வணக்கம். நெறைய பேருக்கு வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ ஹோல்ட் பண்ணணும்னு நெறையவே ஆசை இருக்கு. அந்த மாரி ஒரு 18 ஸ்டாக்ஸ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேருக்கு என்னன்னா, நம்ம வந்து ரிட்டயர்மென்ட் ஆக போறோம். நமக்கு வந்து சேஃபா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வேணும். இப்ப எஃப்டில போட்டா 8% இல்ல அத விட இப்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு வந்து அத விட அதிகமா என்ன கிடைக்கும்? நெறைய பேர் பாண்ட் பக்கம் போறாங்க. பாண்ட் அந்த அளவுக்கு குடுக்குறது இல்ல. அத விட அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறையவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு குரோத் பேசிஸ்ல தான் நீங்க வந்து டிவிடெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து பாட்டம்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10% வரைக்கும் டிவிடெண்ட் தர்றாங்கன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது டிவிடெண்ட் இன்கமும் க்ரோ ஆகும். அது மாதிரி அந்த ஸ்டாக்கோட பிரைஸும் க்ரோ ஆகும். அப்போதைக்கும் உங்களுக்கு வந்து டபுள் ஆயிரும். சப்போஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அந்த மாதிரி டயத்துல அவங்க 10% கொடுக்குறாங்கன்னா மேபி 1% 2% கம்மியாகும். பட் 10% கொடுக்குற கம்பெனி இன்னுமே இருக்கு. என்னதான் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் அவங்க வந்து டிவிடெண்ட் இன்கமும் இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணும்போது என்ன நமக்கு பிரச்சனைனா ஹெட்ஜிங் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம போர்ட்போலியோ எல்லாமே ரெட்ல இருந்தாலும் இவங்க வந்து டிவிடெண்ட் ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்குல 20% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்க போற கம்பெனிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. டோட்டலா நான் வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கிறது 18 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இதுல வந்து ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் 7 இருக்கு. அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் ரிட்டையர்டு இதுதான். அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்னா நமக்கு வந்து சேஃபா தான் இருக்குன்னு நினைப்போம். அப்போ நமக்கு என்ன அந்த மாதிரி கம்பெனினா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறதுனால, ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி அது அழியாது. ஓகே, அழியாது. ஏன்னா இந்தியா இருக்க வரைக்கும் அந்த கம்பெனிஸும் இருக்க தான் போகுது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ரிட்டைர்மெண்ட்காக யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு 11 ஸ்டாக் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல மெயினா பார்க்க போறோம். மெயினா வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ல நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றது நல்லது. பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இந்த ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக் ரொம்ப ரிஸ்க் தான் இருக்கு. ஏன்னா நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா போயிட்டே தான் இருக்கும். பட் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்கறத நிப்பாட்ட மாட்டாங்க. மேக்ஸிமம் நிப்பாட்ட மாட்டாங்க. இல்லைன்னா இன்வெஸ்டர் வந்து எகெயின் அதுல இருக்க ட்ரஸ்ட் போயிடும். அதுக்காக நம்பிக்கை இருக்கணும்ல. டிவிடெண்ட்காக தான் நம்ம அது வாங்கியிருக்கோம். அதுவுமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு. இன்னொன்னு டெப்ட் நீங்க பார்த்தே ஆகணும். டெப்ட் எக்விட்டி பார்க்கணும். டோட்டல் ஓவரால் டெப்ட் பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டல் கண்டிப்பா பார்க்கணும். அவங்க வந்து பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அது எல்லாருமே பார்த்து தான் வாங்குறோம். டிவிடெண்ட் அமௌண்ட் ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க, பிஇ ரேஷியோ நீங்க கம்பேர் பண்ணி தான் ஆகணும். செக்டார் பிஇக்கும் ஸ்டாக்கோட பிஇக்கும் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். 5 இயர்ஸ் ரிட்டர்ன் என்ன கொடுக்குறாங்க, இவங்க டிவிடெண்ட் மட்டும் கொடுக்கல, ஸ்டாக்கோட பிரைஸும் ரிட்டர்ன் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த வீடியோல காமிக்கிற சார்ட்டா இருக்கட்டும் எதுவுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சஜஸ்ட் பண்ணவே கிடையாது. நான் வந்து செபில பதிவு பெற்ற ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு வந்து நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா நீங்க வந்து எல்லா கமெண்ட் செக்ஷன், எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நீங்க பாருங்க. அதுல வந்து நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. நமக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா கூட அதுல வந்து பிளேலிஸ்ட் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் சேனல் இருக்கு, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணலாம். ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் 20% வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து நான் ஸ்கிரீன் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுல நிறைய ட்ரஸ்ட் ரிலேட்டடான கம்பெனி தான் இருக்கு. இது ட்ரஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. இருந்தாலும் நான் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்கேன். பட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர்னா ஒரு சில கம்பெனிலாம் 5 இயருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க வந்து டேஷ்னு இருக்கும். ஓகே, இதுல வந்து நம்ம மெயினா என்ன பார்க்கணும்னா இவங்க வந்து என்ன மாதிரி செக்டர்ல இருக்காங்க. இப்போ வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்னு இருக்கு. ஓகே, இவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர்ல இருக்க ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5000 கோடி இருக்கு. பட் இதுல நம்ம மார்க்கெட் கேபிட்டலை விட டோட்டல் டெப்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு பயங்கரமான ரிஸ்க். ஏன்னா டெப்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் தான் அதிகமா இருக்கு. அது வந்து எப்படி இருந்தாலும் ரிஸ்க். இவங்க கடனே இவ்வளவு அதிகமா இருக்கு, எப்படி இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இன்னொன்னு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனினா மேபி நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் அது அவங்கவுங்க ரிஸ்கை பொறுத்து இருக்கு. இவங்களோட பி ரேஷியோ பாருங்க. செக்டார் பிஏயோட பி ரேஷியோ கம்மியா இருக்கணும் ஸ்டாக்கோட பிஏ. பட் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ஒன்னுக்கு கீழே இருக்கணும். இது ஒன்னு இருக்கு. இது வரைக்கும் ஓகே. பட் இது வந்து ஓகே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 17 ரூபாய். இவங்க ஒரு ஷேருக்கு ஒரு வருஷத்துல இந்த 17 ரூபாயை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. எத்தனை டைம் கொடுக்குறாங்களோ அத்தனை டைம் 17 வந்து இன்ட்டு 2 டைம்ஸ்னா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க 17 ரூபாயை. இப்ப இது வந்து 20% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 86 ரூபா. இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 17 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 83 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா 17 ரூபா உங்க கையில வந்து ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சிரும் டிவிடெண்ட் மட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து growth ஆச்சு அப்படின்னா
உங்களுக்கு அது அடிஷனல் இன்கம். பட் நீங்க வந்து டிவிடெண்ட் இந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா டிவிடெண்ட் எப்போ கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்டாக் உள்ள இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டிவிடெண்ட் ஈல்டு பெர் செக்டார் வந்து 19 இருக்கு. அதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட் டிவிடெண்ட் இந்த செக்டார்ல இவங்க வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட், இதுவுமே ட்ரஸ்ட் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் இந்த செக்டார்ல இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3600 கோடி இருக்கு. டோட்டல் டெப்ட் வந்து 2300 கோடி இருக்கு. இதுவுமே கொஞ்சம் அதிகம் தான். டெப்ட் ஈக்விட்டி 1 இருக்கு. செக்டார் பி ரேஷியோ நெகட்டிவா போகக்கூடாது. இது நெகட்டிவா போயிருக்கு. அப்ப இதுவும் ஓகே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்க ரிஸ்க் தான். 26 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க ஒரு ஷேருக்கு. 73 ரூபா தான் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இருக்கு. அதுக்கு வந்து 26 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க. எங்க கொடுக்குறாங்க பாருங்க, 20% வரைக்கும் டிவிடெண்ட். இது செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு, அதாவது செக்டாரோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 19.5. ஸோ அதை விட இது அதிகமாக தான் இருக்கு. ஷ்ரம்னு ஒரு கம்பெனி ரோட்ஸ் செக்டார்ல இருக்குது. 6200 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பட் 8400 கோடி டெப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். பட் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 16 கொடுக்குறாங்க. செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு 17 இருக்கு. இவங்க 16 தான் செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் பெர் ஷேருக்கு வந்து 17 ரூபா. அதாவது 102 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா நமக்கு வந்து 17 ரூபா நமக்கு டிவிடெண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. பி ரேஷியோ 5.6. ஸோ இது வந்து ஓகே தான். ஆல் கார்கோ, ஸோ இதுவும் எல்லா ஸ்டாக்குமே கீழே தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க ஸ்டாக்கை வந்து சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது 1500 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 2000 கோடி வந்து டெப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் மட்டும்தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம நிறைய பேர் இதில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 5% வரைக்கும் வருஷம் இதுவும் கிடைக்குது 13. அப்போ 18% இவங்க கொடுக்குற மாதிரி ஒரு இதாக இருக்கு. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், இதுவுமே ஒரு ட்ரஸ்ட் தான். இல்ல இதுவுமே ஒரு ட்ரஸ்ட் தான். இவங்க வந்து 8400 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 12% கொடுக்குறாங்க. 93 ரூபா ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ரூபா டிவிடெண்டா கிடைக்கும். இதுவுமே ஒரு பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூடு மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெர்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுவுமே ட்ரஸ்ட் தான். இவங்க வந்து 16000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 4000 கோடி டெப்ட் இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 5000 கோடி. டிவிடெண்ட் வந்து 11% கொடுக்குறாங்க. அதுல வந்து 12 ரூபா இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 107 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கினா. அதுக்கப்புறம் எம்எஸ்டிசி, இவங்களுமே கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்க ஒரு கம்பெனி. 3000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 145 கோடி தான் டெப்ட் இருக்கு. இது வரைக்கும் ஓகே. பி ரேஷியோ வந்து ஓரளவு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாக் பி வந்து 79 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 41 இருக்கு. இவங்களோட டிவிடெண்ட் 8.8. இவங்களோட டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 40 ரூபா கொடுக்குறாங்க. இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து 450 ரூபா. ஓகே, இது வந்து ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக். நீங்க வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட்லே வேற கம்பெனிலாம் இருக்கா அப்படின்னா நிறைய சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். சேஃப்னா இதுவுமே எல்லாமே ரிஸ்க் தான். ஓகே, ரிட்டைர்மெண்ட்டுக்காக நிறைய பேர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த பேஜ்ல வேதாந்தா, இவங்க வந்து வேதாந்தா எல்லாருக்குமே தெரியும், பெரிய கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்களோட டெப்ட் வந்து 91000 கோடி இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். 670 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இவங்க ஆல்ரெடி ஹைல தான் இருக்காங்க. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 30% கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, சிஏஜிஆர் நீங்க மெயினா பார்க்கணும். 30% நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். டிவிடெண்ட் இல்ல 6.5% கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டாக்குக்கு நீங்க இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 43 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் ஷேரா அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க இயர்லியில. பட் இதோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஐடென்டிக்கல். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் இந்த ஃபிகர்லாம் காமிக்கிறோம். செக்டார் டிவிடெண்ட் 5 இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பி வந்து 17 தான். இந்த செக்டார் பி வந்து உங்களுக்கு 29 இருக்கு. ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் காமிக்கிறாங்க. கோல்டு இந்தியா, இந்த கம்பெனியும் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. லார்ஜ் கேப், மைனிங் அண்ட் கோல்டு ரிலேட்டடான செக்டார்ல இருக்குது. 5 இயர்ஸ் ஏஜிஆர் பாருங்க 25 இருக்கு. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 6.1 கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 26 ரூபா கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 7.5 தான். செக்டார் பி வந்து 29 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு 400 ரூபாய்க்கு கீழே எல்லாம் இருந்திருக்கு. 350 ரூபாயெல்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 550 ரூபாய்க்கும் போயிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.1 தான். டோட்டல் டெப்ட் வந்து ஒரு 10,000 கோடி கூட இல்லை. ஸோ இது வந்து ஓரளவு நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்க மாதிரி தோணுது. பட் உங்க ரிஸ்க் தான். எம்பசி ஆஃபீஸ், இந்த கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான செக்டர்ல இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 41,000 கோடி. இவங்களோட க்ளோஸ் பிரைஸ் வந்து 441 ரூபாயில இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 23 ரூபாய். இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.2. இவங்களோட டெப்ட் பாருங்க 19,000 கோடி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 50% வரைக்கும் டெப்ட் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதுனாலன்னு தெரியல. பட் டெப்ட் ஈக்விட்டி ஓகே தான். பி ரேஷியோ செக்டர் பி இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவா தான் காமிக்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து மெர்ஜ் பண்ண போறதா சொல்றாங்க. பிஎஃப்சி ஆர்இசி இவங்க 2 பேருமே
ஆல்மோஸ்ட் 5% வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4.7 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆர்இசியோட ரேஷியோ. ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸ் இந்த செக்டர்ல இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 372 ரூபாயில ஆர்இசி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து பிஎஸ்பி வந்து ஒரு 419 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி இவங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னொன்று இவங்களோட டெப்ட் பாருங்க, டோட்டல் டெப்ட். இவங்க வந்து கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனினால நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் டெப்ட் வந்து இவங்களுக்கு அதிகம். இவங்க வந்து மெர்ஜ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. மெர்ஜ் பண்ணா மேபி இதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ் அப்டேட் வருமான்னு தெரியல. பி ரேஷியோ வந்து 6.2 தான். செக்டார் பி 18 இருக்கு. ஸோ இதுல எனக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்குது டெப்ட் தான். டெப்ட் ஈக்விட்டி டோட்டல் டெப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்துஸ்தான் ஜிங்க் இது வந்து மெட்டல் டைவர்சிஃபைடு. இது இது வந்து ஒரு 2,50,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டா ஜிங்க், அந்த ப்ராடக்டோட ஜிங்க் மெட்டீரியல் ஓரியன்டான ஒரு கம்பெனி. 609 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுமே ஆல்மோஸ்ட் மேல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ரூபாயில ரொம்ப காலமா சுத்திக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து மேல போயிடுச்சு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.8 கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 29 ரூபா கொடுக்குறாங்க. ஸ்டாக் பிரைஸ் வந்து 609 ரூபா. 5 இயர்ஸ் ஏஜிஆர் வந்து 15%, 5 வருஷம் ஒரு வருஷம் கிடைச்சிருக்கு. பி ரேஷியோ வந்து 24. செக்டார் பியோட இது கம்மியாக தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.8 ஓகே தான். 10,000 கோடி டெப்ட் இருக்கு. இது வரைக்கும் ஓகே தான் இந்த கம்பெனி. அடுத்து வந்து கெயில். இவங்க வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவுமே ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. 163 ரூபா இவங்க வந்து க்ளோஸ் பிரைஸ்ல இருக்கு. இவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க 163 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா 7.5 ரூபாய் வந்து உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும். இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.6. இன்னொன்று 5 இயர்ஸ் ஏஜிஆர் வந்து இவங்க 13% கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி 10% கொடுத்தாலே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். 13 பிளஸ் 4 அப்போ 17, 18 வரைக்கும் இவங்க வந்து இயர்லி வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு பெர் செக்டார் வந்து 3.2. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். பி ரேஷியோ வந்து 8.7, செக்டார் பி வந்து 22. ஸோ வேல்யூவேஷன் ஓரளவு, பிஇ வேல்யூவேஷன் ஓரளவு நல்லா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.3, இது வரைக்கும் நல்லது தான். 21,000 கோடி மார்க்கெட் டெப்ட் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே. 1 லட்சம் கோடி கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். பட் மற்ற ஸ்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து ஓஎன்ஜிசி. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் பேஸ் கம்பெனி. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன்ல இருக்க ஒரு கம்பெனி. 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இவங்களோட டெப்ட் வந்து 1,87,000 கோடி, ஆல்மோஸ்ட் 50% இருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கவர்மெண்ட் பேஸ் கம்பெனி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. க்ளோஸ் பிரைஸ் வந்து 269 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 12 ரூபா கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.6. இன்னொன்று இவங்களோட 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 22.5% கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல ஒரு இதுதான். இன்னொன்று பிரைஸ் வந்து ஒரு கீழே வந்து ஒரு 140, 180 அந்த ரேஞ்சிலாம் இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. இருந்தாலும் 360 பக்கத்தில் போயிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்கு. பி ரேஷியோ வந்து 9.3. செக்டார் பி வந்து 19.9. ஸோ பி வேல்யூவேஷன் பிறகு ஓகே தான். டெப்ட் ஈக்விட்டி 0.5 தான். இதுவுமே ஓகே தான். அடுத்து வந்து ஐடிசி. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு அடிஷ்னல் சார்ஜஸ், அடிஷ்னல் டேக்ஸ் போடுவோம் அந்த மாதிரி, சாரி அடிஷ்னல் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால வந்து பிரைஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆச்சு. காட்ஃப்ரே பிலிப்பா இருக்கட்டும், இந்த கம்பெனியா இருக்கட்டும். ஸோ சிகரெட்டுக்காக போட்டதுனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கு. நேற்று வந்து ஒரு 5% வரைக்கும் மேலே போச்சு. நேற்று வீடியோலையும் நம்ம அதை வந்து கவர் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. டிவிடெண்ட் வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட்டா கொடுக்குறாங்க. 4.4% வரைக்கும் இப்போதைக்கு டிவிடெண்ட் இருக்கு. 5 வருஷம் ஒரு சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 8% கொடுக்குறாங்க. இது ஓரளவு நல்ல பர்சன்டேஜ் தான், ரொம்பலாம் இல்லை. டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 14 ரூபா கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு. இவங்களோட பி ரேஷியோ வந்து 11.7. செக்டார் பி வந்து 34 இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0 தான். இவங்களுக்கு கடன் கம்மி தான். கடனே இல்லை டெப்ட் ஈக்விட்டி. பட் 284 கோடி டோட்டல் டெப்ட்ல காமிக்கிறாங்க. அடுத்து வந்து என்எம்டிசி. இவங்க வந்து மைனிங் ஓர் இந்த செக்டர்ல இருக்க ஒரு கம்பெனி. ஒரு 73,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பிரைஸ் வந்து 84 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்கு. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 25% கொடுத்துட்டு இருக்காங்க வருஷம் ரிட்டர்ன்ஸ். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.9. டிவிடெண்ட் ஈல்டு பெர் செக்டார் வந்து 2.4. அதை விட இது அதிகம் தான். அது மாதிரி பி ரேஷியோ வந்து 11 இருக்கு. செக்டார் பி வந்து 29 இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 3 ரூபா கொடுக்குறாங்க. 84 ரூபாய்க்கு நீங்க ஸ்டாக் வாங்குனீங்கன்னா 3.3 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டா ஒரு வருஷத்துல கிடைக்கும். டெப்ட் ஈக்விட்டி வந்து அதாவது இது 3.3 எத்தனை டைம்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு கம்பெனியும் எக்ஸாம்பிள் பிஎஃப்சி, ஆர்இசி எல்லாம் 5 டைம் கொடுப்பாங்க. மேபி இந்த கம்பெனி எல்லாம் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப 3.3 ரூபாயை வந்து பிரிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.1 தான். டோட்டல் டெப்ட் வந்து 4,200 கோடி. இது வரைக்கும் ஓகே தான்.
அடுத்து வந்து HCL டெக்னாலஜிஸ். ஐடியில் இந்த கம்பெனி இருக்கு. ஐடியில் நிறைய கம்பெனி இருக்கு. பட் இது இது ஒரு நல்ல கம்பெனி. நம்ம வந்து டிசிஎஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4,30,000 கோடி இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1,593 ரூபா இருக்கு. இவங்க வந்து டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 60 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து கிராஜுவலாக கொடுக்குறது. இவங்க வந்து அடிஷ்னல் டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அது இதில் கால்குலேட் பண்ணலை. இவங்க வந்து ஓவராலாக கொடுக்குறத வச்சு நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணது. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.8. 5 இயர்ஸ் இஏஜிஆர் வந்து 11 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு செக்டார் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1 தான். பி ரேஷியோ வந்து 24.8. செக்டார் பி வந்து 26. இது வரைக்கும் ஓகே தான். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கு. பட் 1,200 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் ரொம்ப நாள் இருந்தது. பட் அந்த டைம்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெப்ட் ஈக்விட்டி 0.1. டோட்டல் டெப்ட் வந்து 6,200 கோடி இருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல கம்பெனி. இன்னொன்று இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்லாம் நல்ல டவுன்ல இருக்கு. அப்படி இருந்துமே இந்த ஸ்டாக்லாம் பெருசாலாம் கீழே இறங்கல. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க இந்த வீடியோல இருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.